ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் சிஎஸ்சிஆர் நெட் மேத்தமெட்டிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கோம். நேற்று எக்ஸாம் முடிஞ்சிருக்கு. ஜூன் 2024க்கான சிஎஸ்சிஆர் நெட் எக்ஸாம் நேற்று நடந்து முடிஞ்சிருக்கு. அந்த கொஸ்டின் பேப்பரை பற்றி ஒரு சின்ன ரிவ்யூ பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ கொடுக்க போகிறேன். அதுக்கு முன்னால் நீங்கள் சேனலுக்கு நியூ ஆதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு டெலகிராம் குரூப்போட லிங்க் கொடுக்குறேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னுடைய OVM ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், ப்ரிஸ்கிரைப்டு புக்ஸு எல்லாமே கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். எல்லா ரெஃபரன்ஸ் புக்ஸும் அதில் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாக. சிஎஸ்சிஆர் நெட் மேத்ஸ் டிசம்பர் 2024க்கான ஆன்லைன் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கிளாஸில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். போய் பார்த்துட்டு கிளாஸஸ் பிடிச்சிருந்தேன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். பிளேலிஸ்ட்டையும் ஷார்ட்ஸையும் கட்டாயமாக பாருங்கள். அதுக்கு பிறகு காண்டாக்ட் பண்ணுங்கள். சிஎஸ்சிஆர் நெட்டு வித் கேட்டுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் இருக்குது. கேட்டுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம், கேட் டுகெதர் வித் சிஎஸ்சிஆர் நெட்டு ரெண்டும் கம்பைண்டாக ஜாயின் பண்ணனா ஜாயின் பண்ணிக்கலாம். ஐஐடி ஜாம் டுகெதர் வித் கேட்டு ஜாயின் பண்ணனா பண்ணிக்கலாம். எது வேணும்னாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னால் நேற்று கொஸ்டின் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப அப்ராக்சிமேட் ரிவ்யூ தான். ஏன்னா நம்மளுக்கு சிபிடி அப்படிங்கிறதுனால நம்மக்கிட்ட எந்த ஹார்ட் காப்பியும் கையில் கிடையாது. ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட சொன்னதை வச்சு நான் சொல்லியிருக்கேன். கொஸ்டின் ஈஸியாக டஃப்பாக எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் நான் ஒரு ஐடியா சொல்ல போகிறேன். ரியல் அனாலிசிஸில் செக்ஷன் பியில் 10 கொஸ்டின் வந்திருக்கு, செக்ஷன் சியில் 9 கொஸ்டின் வந்திருக்கு. நான் ஏற்கனவே சொன்னது ஃபுல்லாகவே ரியல் அனாலிசிஸ் லீனியர் அல்ஜிப்ரா தான் மேக்ஸிமம் பார்ட்டு ப்ளே பண்ணும் அப்படின்னு. இதில் 72 மார்க் வந்திருக்கு, இதில் 58 மார்க் வந்திருக்கு. ஏறக்குறைய 130 மார்க். வழக்கம் போல் 130 மார்க் நம்மளுக்கு ரியல் அனாலிசிஸும் லீனியர் அல்ஜிப்ராவும் ஆக்குப்பை பண்ணியிருக்கு. இது நம்மளுக்கு எப்பவுமே தெரிஞ்ச விஷயம்தான். நேற்று என்கிட்ட நிறைய பேருக்கு எக்ஸாம் எப்படி எழுதியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் சொல்லும்போது ஒரு கேர்ள் சொன்னது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதில் அந்த கேர்ள் என்ன சொன்னான்னா, ரியல் அனாலிசிஸும் லீனியர் அல்ஜிப்ராவும் படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது மேடம், எக்ஸாம் எழுதும்போது ஈஸியாக தான் இருக்குது. லீனியர் அல்ஜிப்ரா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. நிறையா கொஸ்டின்ஸ் லீனியர் அல்ஜிப்ரா அட்டன் பண்ணியிருக்கேன். ரியல் அனாலிசிஸும் நல்லா இருந்துச்சு, ஈஸியாக அட்டன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால், லெட் அஸ் ஹோப் ஃபார் த பெட்டர். நல்ல ரிசல்ட் வரணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். பாப்பா, அதுக்கு மேலே இறைவன் கையில் இருக்குது. எந்த முடிவும் நம்மளால முடியாது, எந்த முடிவும் நாம் நினச்சது நடக்காது. இறைவன் என்ன முடிவு பண்ணியிருக்கான்னு நடக்கும். நல்லா எழுதியிருக்கேன். அந்த கேர்ள் சொன்னது பார்ப்போம், இந்த தடவை பாஸ் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஒருவேளை மிஸ் பண்ணால் கூட நெக்ஸ்ட் டைம் கட்டாயமாக பாஸ் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ரிவ்யூ என்கிட்ட கொடுத்தா. அவர் சொன்னது தான், லீனியர் அல்ஜிப்ரா ரொம்ப ஈஸியாக இருந்தது மேடம், லீனியர் அல்ஜிப்ரா ரொம்ப ஈஸியாக இருந்தது மேடம் அப்படின்னு என்கிட்ட திரும்ப திரும்ப சொன்னால் ஐ ஃபெல்ட் ஹாப்பி. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது மாதிரி ரியல் அனாலிசிஸும் நிறையா ப்ராப்ளம்ஸ். இன்னொருத்தவங்க ஒரு இப்போ ஃபேக்கல்ட்டியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களும் தான் சொன்னாங்க, கொஸ்டின்ஸ் எல்லாம் சின்ன சின்னதாக டேரெக்டாக இருந்தது. காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸில் கூட சிங்குலாரிட்டி எல்லாம் ரொம்ப டேரெக்ட் கொஸ்டினாக கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓவரால் ரிவ்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன தடவையை விட இந்த தடவை கொஸ்டின் ஈஸி அப்படின்னு தான் ஓவராலாக எல்லாருமே என்கிட்ட சொன்னது. அதுதான் செக்ஷன் ஏ கொஞ்சம் போன தடவையை விட செக்ஷன் ஏ கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கு. பட் செக்ஷன் பி ரொம்ப ஈஸி அப்படின்னு எல்லாருமே ரிவ்யூ சொன்னாங்க. செக்ஷன் பி இன்னும் கொஞ்சம் ரொம்ப நாங்கள் நினச்ச எதிர்பார்த்ததை விட ஈஸினாங்க. ஆஸ் யூஷுவல் செக்ஷன் சி டஃப் தான். ஏன் அப்படின்னா அதில் மோர் தென் 1 ஆன்சர் கரெக்டாக இருக்கும். அப்படிங்கும்போது அது டஃப்பாக தான் இருக்கும். ஆனாலும் அதில் நெகட்டிவ் மார்க்கு கிடையாது. அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு டைம் இருக்கிறத பொறுத்து நிறைய கொஸ்டின் அட்டென்ட் பண்ணிடலாம். ஃபீட்பேக் என்ன சொன்னாங்கன்னா, நிறைய டைம் கிடைச்சது, போதுமான அளவு டைம் இருந்தது ஒர்க் பண்ணி பார்க்குறதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. லாஸ்ட் டைம் டிசம்பர் 2023 விட ஜூன் 2024 கொஸ்டின் கொஞ்சம் ஈஸி அப்படிங்கிறது தான் ஃபீட்பேக்கு. ரிசல்ட் எப்படி வரும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதில் பார்த்தீங்கன்னா, அடுத்தது காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸில் 26 மார்க்குக்கு வந்திருக்கு. அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ராவில் 32 மார்க் வந்திருக்கு. நான் வழக்கமாக சொல்கிறது, அந்த இது அப்ளைடு மேத்தமெட்டிக்ஸ் சைடில் 50 மார்க் வரும் அப்படின்னு சொல்லுவேன். அது கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். இதில் 27 மார்க் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனில் வந்திருக்கு. இன்டெக்ரல் ஈக்குவேஷன்ஸில் 12.5 மார்க்கு. இதில் ஒரு 1 கால்குலஸ் ஆஃப் வேரியேஷன்ஸில் ஒரு 9.5 மார்க்கு கூட்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு 50 மார்க் என்ன செய்யுது வருது. சரியா? 12, 9, 21, 22, 49 மார்க் வந்திருக்கு. நான் எப்பவுமே சொல்லக்கூடியது,
அந்த இது அப்ளிகேஷன் சைடில் கட்டாயமாக 50 மார்க் வரும் அப்படின்னு சொல்லுவேன். அதான் செக்ஷன் பியில் ரொம்ப நியூவாக ஜாயின் பண்ண ஒரு கேர்ள் கூட என்கிட்ட என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 8 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணேன், நெகட்டிவ் மார்க் வராத அளவுக்கு 8 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக அட்டன் பண்ணும்போது முதல் அட்டம்ப்டில் 8 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுறது நல்ல விஷயந்தான். இன்னும் அடுத்தால இன்னும் படிக்க போகிறோம் இல்லையா, திரும்ப படிக்கும்போது அடுத்த டிசம்பரில் நிச்சயமாக 15 அவுட் ஆஃப் 15 15 கொஸ்டினும் நம்மளால் அட்டன் பண்ண முடியும். அந்த அளவுக்கு நம்மளுக்கு என்ன ஆயிரும், இது ஃபெமிலியர் ஆயிரும் ஜென்ரல் ஆப்டிடியூட். அதனால் ஜென்ரல் ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் அந்த 15 கொஸ்டினும் கரெக்டாக எழுதிட்டோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நம்மளுக்கான சக்ஸஸ் ரேட்டு கூடிக்கிட்டே இருக்கும். சரியா? அப்போ இந்த லீனியர் அல்ஜிப்ரா, ரியல் அனாலிசிஸ், ஜென்ரல் ஆப்டிடியூடு இதை நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணோம்னாலே அது போக இதில் நான் இன்னொன்று சொல்கிறேன், நிறைய எல்லாத்தையுமே கான்சன்ட்ரேட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நம்மளுக்கு போர்ஷன் குறைய சாப்டர்ஸ் தான் இருக்குது. 1 2 3 4 5 6 7 டாபிக் தான் படிக்க போகிறோம், 7 சாப்டர் தான் படிக்க போகிறோம். அதில் எல்லாத்தையுமே நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி படித்தோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஒருவேளை ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டில் கிடைக்காட்டா கூட செகண்ட் அட்டம்ப்டில் நிச்சயமாக நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். அதுதான், அதில் மாற்றுக்கிறதே இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட் எக்ஸாம் என்னன்னே தெரியாது, புதுசாக அட்டன் பண்ணி பார்ப்போம். ஸோ இவ்வளோ இருக்குது அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறம் செகண்ட் அட்டம்ப்ட்டுக்கு அதை விட விகரஸாக ப்ரிப்பேர் பண்ணோம்னா நிச்சயமாக நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். அதனால் எக்ஸாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், இன்னைக்கு ஒரு நாள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு 10 நாள் கழிச்சு ஒரு நாள் ப்ரிப்பேர் பண்ணேன், நான் 15 நாள் கழிச்சு இன்னொரு தடவை படித்தேன் அப்படின்னா கிளியர் பண்ண முடியாது. ப்ராசஸ் மஸ்ட் பி கண்டினியூஸ். தினம் படிக்கணும், தினம் மினிமம் 5 hours படிக்கணும், தினமுமே மினிமம் 5 hours படிக்கணும். அப்படி படித்தா மட்டும்தான் உங்களால் என்ன செய்ய முடியும், சிஎஸ்ஏஆர் நெட்டை ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். என்னுடைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ், இந்த போன தடவை எக்ஸாம் அப்பியர் ஆனவங்களில் யாரெல்லாம் எப்படியெல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னுடைய சேனலில் சக்ஸஸ் ஸ்டோரிஸ்னு பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன். அந்த சக்ஸஸ் ஸ்டோரிஸ் பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன். போய் பாருங்கள், கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருப்பாங்க, ஃபீட்பேக் எல்லாம் இருக்கும். கட்டாயமாக பார்த்துட்டு கிளாஸஸ் எல்லாம் பிடிச்சிருந்த பிளேலிஸ்ட்டு ஷார்ட்ஸையும் பாருங்கள். எல்லாம் பார்த்துட்டு கிளாஸஸ் பிடிச்சிருந்ததுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். CSIR net together with GATE, it is preferably good for young chaps. இன்னைக்கு உள்ள யங்ஸ்டர்ஸுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ தான் நீங்கள் யூஜி படிச்சுட்ருக்கீங்க, இப்போ தான் நீங்கள் பிஜி படிச்சுட்ருக்கீங்கன்னா வெரி குட் ஆப்ஷன்ஸ் இந்த ரெண்டுமே. இப்போ ஐஐடி ஜாம்ங்கிறது என்னன்னு பல வீடியோவில் சொல்லியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கமெண்ட்டில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். யூஜி படிச்சுட்டு இருந்தீங்கன்னா பிஜி ஐஐடியில் அல்லது என்ஐடியில் போய் ஜாயின் பண்ணுறதுக்கான ரொம்ப ஈஸியான ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம். இந்த நல்ல வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க. அதனால் கிளாஸஸ் எல்லாம் பார்த்துட்டு வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸை பார்த்து யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நெகட்டிவ் மார்க்கை ஓவர் கம் பண்ணி படிக்கிறதுக்கு பழகிட முடியும். இதுதான் நான் உங்களுக்கு சொல்லித்தர வேண்டிய முக்கியமான விஷயம். அதனால் டோன்ட் அஃப்ரைட் ஆஃப் நெகட்டிவ் மார்க்ஸ். நெகட்டிவ் மார்க்கு இது டவுட் இல்லையா அப்படி யோசிச்சு தப்பு வரும் அப்படின்னு தோணுச்சுன்னா அந்த கொஸ்டினை அட்டன் பண்ணாமல் விட்டுட்டு போயிட போகிறோம், அவ்வளோதான். ஏன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் மார்க்ஸ் இல்லை, எது வேணாலும் அட்டன் பண்ணலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாத்துலேயுமே நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கும். ஸோ யூ ஹாவ் டு என்ன செய்யணும், ப்ரிப்பேரபிள், நிறையா படிக்கணும், ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கணும். நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே நல்லா அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அதனால் நீங்களும் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது.